ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பரிதாபங்கள் சேனலில் ரியல் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட 3 வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தரமான வீடியோ தான் இருக்குது. இப்போ நீங்கள் புதிய தலைமுறை ஆனந்த் இழுபறி நேற்று நீ தானே சொன்ன, உனக்கு தான் முதல் பதில். நீ கேட்ட, நீ சொல்லு. சரி, உனக்கு காரணம் தெரியலன்னா நீ போய் துரைமுருகன் கேளு. சரியா? அங்க போய் கேளு. உனக்கு நீ அதிகமா கேட்ட, நீ கேளு. நீ கேளு கேளு. அதான் டாடி முன்னேற்றத்தோட கூட்டணி வைக்க போறீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. என்ன யாரு யாரு? நாங்களா? உன் பேர் நீ வந்து பழைய பரம்பரை தானே? உன் பேர் வந்து டிராவிடு தானே? இழுபறின்னு போட்டது நீ தானே? உனக்கு தெரியலைன்னா அரைமுருகன்ட்ட போய் கேளு. நீ கேளுடா. அப்படித்தான்டா பேசுவேன். கேளு. உனக்கு இது வேணும்னா நீ அங்கே போய் கேளு. நீ நிறைய கேட்ட, நீ கேளு. நீ கேளு. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன். ஏங்க திட்டிக்கிட்டா? யார் இப்ப கொள்கை இல்லைன்னு உனக்கு யார் சொன்ன? உனக்கு தெரியுமா எங்க கொள்கை என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா? கொள்கை இல்லை. ஒரே நிமிஷம். இல்ல, ஒரு நிமிஷம் சும்மா இங்க பாருங்க. இருங்க, ஒரு நிமிஷம். அப்ப நீங்க எது வேணாலும் எங்களை கேட்கலாம். இரு ஒரு இல்ல, நான் பதில் சொல்றேன்ட்டல. இப்படி எல்லாரும் பேசலாம், என்னால பதில் சொல்ல முடியாது. நீ கேளு. யாரு சொல்லல? நாங்க எங்களுக்கு தெரியாதா? நீ வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா? என்ன கொள்கை இல்லைன்னு நீ பாத்தியா? கொள்கை இல்லைன்னு உனக்கு தெரியுமா? கொள்கை இல்லைன்னு உங்க பார்த்தாங்களா? கொள்கை இல்லைன்னு உனக்கு தெரியாது? கொள்கை இல்லைன்னா நீ சொல்லாத. எங்களுக்கு தெரியும் கொள்கை இல்லைன்னு. கொள்கை இருக்கு. என்ன நீ என்ன சொல்ற? சும்மா இதெல்லாம் நீ பேசாத. உனக்கு என்ன தெரியும்? தூக்கி அடிச்சுறான் பாத்துக்க. மக்களே, இவங்க எப்பவுமே இப்படிதான் மக்களே. எது பண்ணாலும் ஒன்னத்துக்கு லாயக்கல. காது கேட்கல. ஒவ்வொருத்தரா பேசுங்க ப்ளீஸ். ஒருத்தரா பேசுங்க. நான் வந்து உட்கார்ந்தவனே என்ன சொன்னேன்? இல்லை, நான் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம். நான் வந்து உட்கார்ந்தவனே என்ன எனக்கு சொன்னேன்? ஒவ்வொருத்தராக கேளுங்க. எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்வேன். தெளிவா சொல்லிட்டு தான் உட்காரு. இப்ப இங்க ஒருத்தர் பேசுறீங்க, அங்க பேசுறீங்க. எப்படி பதில் சொல்ல முடியும்? யாராவது ஒருத்தர் கேளுங்க. எனிஒன்? எங்க நம்பிக்கை மக்களுக்கு தேமுதிக மேல 100% இருக்கு. மரியாதை நான் எப்பவுமே, நாங்க வந்து மரியாதை கொடுக்கறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நீ உன் இஷ்டம் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. கேள்வி கேட்டீங்கன்னா கேட்கல. எனக்கு கேட்கல. எனக்கு காது அடைச்சுக்கிச்சு. காதே கேட்கல. நீங்க இப்படி கத்துனீங்கன்னா எப்படி கேட்கும்? நெக்ஸ்ட் क्वेश्चन நீ கேளுப்பா. கேளுடா. நம்பர் 2ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முரட்டு சம்பவம் தான் இருக்கு. நல்லா இருக்கு. டிவி ஓடுது. பார்த்துட்டே இருக்கேன் சார். என்ன சாப்பிடுங்க? ஒன்றும் தண்ணி நிறைய குடிச்சிட்டேன் சார். டீ சாப்பிடுங்க. கொஞ்சமாக சாப்பிடுங்க சார். கொஞ்சமாக சார். நீ வேட்பா என்ன சாப்பிடுங்க? எல்லாம் நெசவு தொழில் தானேங்க? ஆமாம் சார், நெசவு தொழில். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கு சார். ஏதோ உங்களுக்கு நல்லா இருக்கு சார். லேப்ல கிடைச்சிருக்கு. பசங்க படிக்கிறதுக்கு கிடைக்கும் சார். டீ சாப்பிடுங்க சார். ஆரியன் உங்களுக்கு தான் செஞ்சுருக்கோம். சாப்பிடுங்க. என் பேர் ஜானகிராமன் சார். அப்படியே வேட்பாளர் தெரியுதா? நான் தெரியும் சார்.
அவர் கண்ணப்பன் தெரியல மச்சார், அவர் மாவட்ட சார். அவர் நல்லா தெரியும் எனக்கு. தெரியும் அடிக்கடி தண்ணி கொடுங்க, வேப்ப தண்ணி கொடுங்க சார். இட்லி சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டேண்ணே. இட்லி ஐயோ வேணாம், இல்லை காலை சார் 10 மணி ஆகிடும். எல்லாம் டிவி ஓடிக்கிட்டு இருக்கா, டிவில என்ன பாக்குறீங்க? டக்கு வித்து பேபாடி பாத்து அதெல்லாம் டப்பா பாக்குறீங்க, பாக்குறீங்களா? இல்ல 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 அது பார்க்கல. சின்ன பிள்ளைங்க சேனல் மாத்திருச்சு, இளைஞர் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இளைஞர் டிவி, இளைஞர் டிவில என்ன பாத்தீங்க? அது எல்லா ஷோவும் பாப்பா. எல்லா ஷோ பாப்பீங்களா? எத்தனை ஷோ சொல்லுங்க பாப்போம். டீ டீ எடுத்துவாங்க ஐயா, டீ எடுத்துவாங்க ஐயா. சாப்பிட்டு போங்க, நீங்க சாப்பிடுறீங்க. இல்ல டீ போதும், டீ. வேட்பாளர் சும்மா இருக்கிறாரு, அவருக்கு டீ, அவருக்கு டீ. டி 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 டி. தண்ணி 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 தண்ணி. தண்ணி 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 தண்ணி. டிபன் 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 டிபன். டிபன் டிபன் டிபன். ஒருத்தர் போக மாட்டாருங்க, கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இட்லி ஓகே. சரி வரட்டா? சரி. அது ஒரு இடத்துல நல்லா இருந்தது, அது எல்லா இடத்துலயும் நல்லா இல்லன்னு சொல்ல வரீங்களா? நல்லா இருக்கு. எவன் சொன்னா? எவன் சொன்னா? இவன் தான் சொன்னா. போடா போடா அந்த பக்கம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர் போட்டிருக்கா. வரவா? ஓகே. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல என்ன வீடியோ இருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த ஒரே மத்திய அரசு நம்ம என்ன செய்யறோம்? உங்க எல்லாருக்கும் கூட இல்லையே, நீங்க நினைக்கும் போது நான் நினைக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை. இப்ப பாரு, அது என்ன செய்யுதுன்னா, இந்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவன் கல்வி பாடத்திட்டத்தை வகுத்துக்கலாம்ங்குது. அப்படிதான் இருந்துச்சு இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல. போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இந்த திட்டங்களை பாத்தியா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னிடம் அதற்கான தீர்வு உண்டு. அதற்கான பொறுமை, உட்கார்ந்து கேட்கக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தமிழ்நாடு மாறும். பரவாயில்ல, பெஞ்சிட்டு போட்டோம். அண்ணே அண்ணே பெஞ்சிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை. மழை பெய்யுதுனே. பரவாயில்ல, ஏன் பயப்படுற? கொடையில நின்னு பேசுனே. குடையில எல்லாம் நிக்க வேண்டாம். உங்கள் அனைவருக்கும் குடை இருக்கிறதா? இல்ல இல்ல அப்புறம் ஏன் என்னைய மட்டும் குடை பிடிக்க சொல்ற? நீ எல்லாம் நனைஞ்சுக்கிட்டு தானே கேக்குற? பேசுறவனு நனைஞ்சுக்கிட்டே பேசுனா என்ன தப்பு? நான் நனைந்து கொண்டே தான் பேசுவேன். அடே நாங்க முடிஞ்சு வீட்டுக்கு போவோம், நீ அடுத்த மீட்டிங் போறோம். நானே அதெல்லாம் முடியாது, நான் நனைஞ்சுக்கிட்டே தான் பேசுவேன். என் தொண்டை கெட்டால் கெட்டு போகட்டும். என் நாட்டு மக்களுக்காக கத்தி இந்த தொண்டை வறண்டு நாசமா போனாலும் பரவாயில்லை. தயவு செய்து இந்த ஊர் நல்லா இருக்கிறத 4 பொடிப்பையில கெடுத்துறாங்க. மரியாதையா சொல்றேன், எவனா இருந்தாலும் மரியாதை அவ வீட்டை முத பாருங்கடா. ஊருக்குள்ள வந்துகிட்டேன்டா, நல்ல நாள் பொழுது உக்கால் நாங்க தேர்தல் அதிகாரிட்ட யாரா பதில் சொல்றது? ஏண்டா போலீஸ் அதிகாரி தான் போட்டோ பிடிச்சிட்டு இருக்காரு. எவன்டா போடுறது? மனுவுல எவன்டா கையெழுத்து போட்டிருக்கேன்? என்ன சேட்டை பண்றீங்களா? சின்ன பையல என்னடா செட்டு உங்களுக்கு? ஏண்டா அழிச்சு போடுங்க, கருந்தமலை கருவு அறுத்து போடுவேன். ஒவ்வொருத்த குடும்பத்தையும் எவன் தவறு பண்ணாலும் கருந்தமலை கருவு இருக்கிறது உண்மை. மரியாதை அவையவே வீட்டை பக்கம் போயிருங்க. என்ன ரோட்ட பக்கம் இருக்கவே யாரா இளவட்ட போறோம்? முன்னாடி வந்து உட்காந்து நிகழ்ச்சி வைப்பானா? பின்னாடி உட்காந்து சண்டை போடுறீங்க. மரியாதை அவையவே வீட்டுக்கு போயிரு. பார்க்க இஷ்டம் இல்லைன்னா வீட்டுக்கு போயிருங்க. தயவு செஞ்சு இந்த ஊரு நல்லா இருக்குங்கிறத 4 பொடி பசங்க சேர்ந்து கெடுத்து விட்டுறாதீங்க. 4 பொடி பசங்க சேர்ந்துட்டு திருவிழாவுக்கு தான் ஆடல் பண்ணதுன்னா உண்மையில வந்து வேடிக்கை பார்க்கறத பாருங்க. அங்க போய் என்னடா சண்டை? உட்காந்து என்னடா எவன்டா அங்க நின்று செட்டு உங்களுக்கு செட்டு பெரிய சேவை கேட்டா நீங்க பொடி பொருள் சேர்ந்துட்டு உட்காந்து போட்டு வேற மாதிரி ஆயிருவீங்களா? நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யாரா கையெழுத்து போட்டுக்கிறது அதிகாரிகிட்ட? போலீஸ் அதிகாரி படம் பிடிச்சிட்டு இருக்காரா? வந்துகிட்டு படம் பிடிக்கிறார் பாத்துக்க. என்ன பண்ணீங்க? ஒரு பொடி பொருள் சேர்ந்து உள்ள வரல, குடும்பத்தோட கருவு இருக்கிறது உறுதி, சத்தியம். கருவு இருக்கிறது சத்தியம். வந்திருக்கேன். நீங்க கருவு இருக்கு, அதையும் வீடியோ எடுத்துறாங்க. கருவு இருக்கிறது முட்டல மஞ்ச கருவு சொன்னேன் நானு. அதான் வேற ஒண்ணும் கிடையாது. ஏய் உட்காந்து போட்டு தெரியும் நானு. உட்காந்து என்ன சண்டை பண்ணுறவங்கள சண்டைக்கு உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வச்சு ஒழுங்கா பாக்கறதுல வீட்டை பக்கம் போங்கடா. பின்னாடி வந்திருக்கீங்க. பின்னாடி என்ன உட்காந்துருக்கீங்க? செட்டு போல வேணாம் போங்கடா. உட்காந்து மேல பாக்கறதா பாருங்கன்னா உட்காந்து வீட்டு பக்கம் போங்கடா. உட்காந்து என்ன நடத்திக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னடா? உட்காந்து குடும்பத்தோட கருவு இருக்கிறது உறுதி, அது மஞ்ச கரு. இருக்கிறதா வீட்டை பார்த்து போங்கடா. உட்காந்து போட்டு தெரியும் வேற மாதிரி ஆயிருவீங்க. நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு 12 உக்காலி சொல்லிருக்கீங்க. உட்காந்து ஏன்னா உட்காந்து நீங்க உட்காந்து போடா.